இந்த உலகத்தில் முதலும் கடைசி அயல்நாட் சாம்பரில் ஆண்ட இறந்து போன 1952 பிறந்த இவர் தான் போ அலெக்சாண்டர். இல்லை, நம்ம போ அலெக்சாண்டரோட கதைகள் தான் இப்போ நீங்கள் கேட்க போறீங்க. ஓகேங்களா? இவரை வந்து இப்படி இருந்து இந்த உலகத்துக்கு எப்படி வெளியே காட்டினாரு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. 6 வயசுல வந்து இவர் வந்து போலியோ அட்டாக்கால பாதிக்கப்பட்டிருக்காரு. 6 வயசுல இருந்து 78 வயசு வரைக்கும் அயல்நாட் சாம்பர்ல வாழ்ந்துருக்காரு. 72 வருஷமாக இவர் வந்து இந்த பெட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இங்கிட்டு திரும்ப முடியாமல் அங்கிட்டு திரும்ப முடியாமல் அவர் ஓடைய முடியாமல் உட்கார முடியாமல் தன் படுக்கையில் அவர் வாழ்ந்து கொண்டு இருந்திருக்காரு. அவர் அந்த பெட்டிக்குள்ளே இருந்துமே தன் கவலைப்படல நண்பர்களே. நம்ம இப்படி இருக்கமே அப்படி கவலைப்படல. அவர் வந்து டிவி பார்க்க, பாட்டு கேட்க, அதுக்கப்புறம் புக்ஸ் படித்தார். புக்ஸ் படித்து முடிச்சு 2 டிகிரியை முடித்தார். 2 டிகிரியை முடிச்சது இல்லாமல் கோர்ட்டில் போய் வாதாடுற அளவுக்கு வந்துட்டார் நண்பர்களே. நம்மளாம் இப்படி இருந்துமே நம்ம அப்படியே என்னடா உண்மையை சாதிக்கணும்னு நினச்சிட்டுருக்கோம். ஆனால் அவர் அப்படி இருந்துமே ஒரு 2 டிகிரியை முடித்து வாழ்ந்துட்டார் மக்களே. அவர் தான் லெஜெண்டு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிய போகுது. ஓகேங்களா? இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவராலே சாதிக்க முடியும்னா உங்களால் நீங்கள் சாதிக்க முடியும் நீங்கள் நினைக்கணும். அதாவது இப்படி நான் வண்டியில் இருக்கிறேன்னா நான் என்னாலே சாதிக்க முடியும் நான் நினைக்கணும். கண்ணு தெரியாத உங்களுக்கும் சாதிக்க முடியும். எல்லாமே காலு கை இருக்கிறவனும் சரி இல்லாதவனும் சரி உங்களாலே முடியும் அப்படின்னு நினச்சி என் வாழ்க்கையில் முன்னேற நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிங்க நண்பர்களே. மேலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா எல்லாரும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காத வந்து ரொம்ப கம்மியாக பார்க்குங்க. நான் இந்த இடத்த காட்டுறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன் தயவுசெய்து பாருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அதிகமாக பார்க்குங்க. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். அப்படின்னா தான் பிடிச்சிக்கிட்டு நம்ம சேனலில் வந்து அவார்டு வாங்கிறதுக்கு எதாவது ட்ரை பண்ண முடியும். இப்படி தான் பல வீடியோ கத்திக்கிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்ட்டு யாருக்கும் காது கேட்க முடியாது. எல்லாருமே பிள்ளையிலே பாருங்கள். பையனை பார்த்துடாது யாரும். கட் பண்ணு.